உழவியல் முறைகள், அக்ரானமிக் பிராக்டிசஸ், பண்ணை ஃபார்ம், சாகுபடி கல்டிவேஷன், பயிர் சாகுபடி திட்டம், கிராப்பிங் பிளான், சாகுபடி முறைகள், கல்டிவேஷன் மெத்தட்ஸ், உழவு மற்றும் பண்பு, டில்லேஜ் அண்ட் டில்த், உழவின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் டில்லேஜ், நாற்றங்கால், நர்சரி. உழவு என்பது மண் வேளாண்மை, பயிர் சாகுபடி ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும். உழவியல் என்பது நிலம் தயாரித்தல், விதைப்பு, உரமிடுதல், நீர்ப்பாசனம், களை மேலாண்மை, அறுவடை ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும். உழவியலின் கிரேக்கச் சொல் அக்ரானமி ஆகும். அக்ரோஸ் என்பது நிலத்தையும், நாமோஸ் என்பது பராமரிப்பதையும் குறிக்கும். பண்ணை பயிர்கள், கால்நடைகள் மற்றும் அதை சார்ந்த பண்ணை தொழில்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மேற்கொள்ளப்படும் குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு பண்ணை எனப்படுகிறது. பயிர்கள், கால்நடைகள் மற்றும் அதை சார்ந்த பண்ணை தொழில்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மேற்கொள்ளப்படும் குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு பண்ணை எனப்படுகிறது. சாகுபடி சூரிய ஆற்றலை பயனுள்ளதாக மாற்றி தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மூலமாக விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் முறைக்கு சாகுபடி என்று பெயர். சாகுபடி வகைகள், டைப்ஸ் ஆஃப் கல்டிவேஷன், பயிர் சாகுபடி, நன்செய் சாகுபடி, தோட்டக்கால் சாகுபடி, மானாவாரி சாகுபடி என 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. நன்செய் சாகுபடி சாகுபடி காலம் முழுவதும் நீர் தேங்குமாறு செய்யப்படும் பயிர் சாகுபடி நன்செய் சாகுபடி ஆகும். ஏரி, குளம், கால்வாய் மற்றும் கிணறுகள் மூலமாக நீர்ப்பாசன வசதி செய்யப்படுகிறது. எடுத்துக்காட்டுக நெல், வாழை. நீர் கிடைக்கும் காலத்தை பொறுத்து பயிர்களை சாகுபடி செய்யும் காலம் 9 முதல் 12 மாதங்கள் ஆகும். நீர் மற்றும் உர தேவை அதிகம். இதன் குறிக்கோள் உயர் விளைச்சல் மற்றும் நிலையான வருமானம். தோட்டக்கால் சாகுபடி மழை மூலம் தோட்டக்கால் சாகுபடி கார்டன் லேண்ட் கல்டிவேஷன் மழை மூலம் பெறப்பட்ட நிலத்தடி நீரை பயன்படுத்தியும் கூடுதல் பாசன வசதி செய்யும் சாகுபடி செய்யப்படுகிறது. எடுத்துக்காட்டுக பருத்தி. பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள். ஆண்டு சராசரி மழையளவு 800 மில்லிமீட்டருக்கும் குறைவு. சாகுபடி காலம் 6 மாதங்களுக்கும் குறைவு. மானாவாரி சாகுபடி மானாவாரி சாகுபடி என்பது மழையின் மூலம் கிடைக்கும் நீரினை பயன்படுத்தி பயிர் சாகுபடி செய்தல். மழைப்பொழிவின் அடிப்படையில் மானாவாரி நில வேளாண்மையை 3 வகைகளாக பிரிக்கலாம். மானாவாரி பண்ணையம் ஆண்டு மழையளவு 750 மில்லிமீட்டருக்கு குறைவு. வறண்ட நிலம் 750 முதல் 1150 மில்லிமீட்டர் வரை. மானாவாரி 1150 மில்லிமீட்டருக்கும் அதிகம். பயிர் சாகுபடி திட்டம், கிராப்பிங் பிளான், பயிர் சுழற்சி, கிராப் ரொட்டேஷன். பயிர் சுழற்சி என்பது ஒரே நிலத்தில் வெவ்வேறு பயிர்களை அடுத்தடுத்து பயிரிடும் முறையாகும். மண் வளம் பாதிக்கப்படாத வகையில் இருக்கும் வளங்களை அதிக அளவில் பயன்படுத்தி உயர்ந்தபட்ச பயிர் விளைச்சலை பெறுவதே பயிர் சுழற்சியின் குறிக்கோளாகும். ஓராண்டு சுழற்சி நெல் பயிர் வகைகள். ஈராண்டு சுழற்சி மஞ்சள் நெல் பயிர் வகைகள். 3ஆண்டு சுழற்சி வாழை, மருதாம்பு, வாழை, மஞ்சள். பயிர் சுழற்சியின் நன்மைகள். பயிர் சுழற்சியில் பல்வேறு வகையான பயிர்களை பயிரிடுவதால் அவற்றின் கழிவுகள் மண்ணிற்கு வளம் சேர்க்கின்றன. மண்ணின் இயற்பியல் தன்மையை கட்டமைக்கிறது. மண் அடர்த்தி குறைதல் மற்றும் மண் அரிமானத்தை தடுக்கிறது. செயற்கை உர பயன்பாட்டை குறைக்கிறது. பூச்சி, நோய் மற்றும் களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஒரு பயிர் திட்டம், மோனோகிராப்பிங் சிஸ்டம். ஒரு பயிர் திட்டம் என்பது ஒரே பயிரை ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் ஆண்டுக்கு ஆண்டு
அல்லது பருவத்திற்கு பருவம் மீண்டும் மீண்டும் சாகுபடி செய்வதே ஆகும். எடுத்துக்காட்டுக, டெல்டா பகுதியில் நெல் சாகுபடி. பலபயிர் திட்டம் மல்டிபிள் கிராப்பிங் சிஸ்டம். பலபயிர் திட்டம் என்பது இரண்டுக்கும் மேற்பட்ட பயிர்களை ஒரே நிலத்தில் ஓராண்டில் அடுத்தடுத்து விளைவித்தல் ஆகும். இதனால் பயிர் விளைச்சல் அதிகரிக்கிறது. எடுத்துக்காட்டுக, மக்காச்சோளம், கம்பு, பயிர்வகை பயிர்கள். சாகுபடி முறைகள் சாகுபடி முறைகள் பலபயிர் சாகுபடி, ஊடுபயிர் சாகுபடி மற்றும் கலப்பு பயிர் சாகுபடி என 3 வகைப்படும். பலபயிர் சாகுபடி பலபயிர் சாகுபடி என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பயிர்களை ஒரு நிலத்தில் ஓராண்டில் ஒரு நேரத்தில் பயிர் செய்தல் ஆகும். எடுத்துக்காட்டுக, மக்காச்சோளம், பீன்ஸ், பூசணி குடும்ப பயிர்கள். தொடர்ச்சியான சாகுபடி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பயிர்களை ஒரு நிலத்தில் ஓராண்டில் அடுத்தடுத்து பயிர் செய்தல் தொடர்ச்சியான சாகுபடி எனப்படுகிறது. இரண்டாவதாக பயிரிடப்படும் பயிரானது முதல் பயிர் அறுவடை செய்த பிறகு விதைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டுக, நெல், பருத்தி. தொடர் சாகுபடி முதல் பயிரின் அறுவடைக்கு முன்பே இரண்டாவது பயிரை விதைப்பு செய்யும் முறைக்கு தொடர் சாகுபடி என்று பெயர். இதில் முதல் பயிருக்கு இட்ட ஊட்டச்சத்தின் உபரியும் மண்ணீரமும் உடனடியாக பயன்படுத்தப்பட்டு பயிர் விளைச்சலுக்கு துணை புரிகின்றன. எடுத்துக்காட்டுக, நெல் அறுவடைக்கு முன்பாக உளுந்து விதைத்தல். தஞ்சாவூர் மிதி உளுந்து. மருதாம்பு சாகுபடி ராட்டூன் கிராப்பிங். அறுவடை செய்யப்பட்ட பயிர்களின் அடிக்கட்டைகளை மீண்டும் பயிர் உற்பத்திக்கு அனுமதித்தல் மருதாம்பு சாகுபடி எனப்படும். எடுத்துக்காட்டுக, தீவன பயிர்கள் கரும்பு, கருவேப்பிலை, ஜாதிமல்லி. ஊடுபயிர் சாகுபடி இன்டர் கிராப்பிங். ஒரு நிலத்தில் முதன்மை பயிரின் எண்ணிக்கை மற்றும் விளைச்சல் பாதிக்காத வகையில் கூடுதலாக மற்றொரு பயிரை விளைவித்தல் ஊடுபயிர் சாகுபடி எனப்படும். எடுத்துக்காட்டுக, மக்காச்சோளம், உளுந்து, சோளம், மொச்சை. ஊடுபயிர் சாகுபடியின் குறிக்கோள்கள்: பயிருக்கு தேவையான சூரிய ஒளி, சத்துக்கள், நீர் போன்ற அனைத்தையும் திறம்பட பயன்படுத்துதல். தழைச்சத்தை நிலைநிறுத்தும் பயிர்களில் இருந்து தழைச்சத்தினை பகிர்ந்து கொள்ளுதல். பூச்சி, நோய் தாக்குதலை குறைத்து மண் வளம் பாதுகாத்தல்.